எனக்கு அதே முருகதாஸ் கிட்ட இருந்து ஃபோன் வந்தது. அவர்கிட்ட இருந்து ஃபோன் வந்தோடனே எனக்கு அப்படியே என்ன பண்றதுன்னு என்னன்னே எனக்கு புரியல. அதே வேளையில நான் கிளம்பி உங்களுக்கு ஒரு கதை சொல்லணும் நான் அப்படின்போது நான் வரேன் சார் அப்படின்போது நான் மனசுக்குள்ள நிறைய ஓட்டிட்டு போனேன். என்னன்னா அவர் ஏதாவது தீனா ரீமேக்கு இல்ல ரமணா ரீமேக்கு கஜினி ரீமேக்னு ஏதாவது ரீமேக் சொல்லிட போறாரு. ஒரு ஃப்ரெஷ்ஷான கதையில் நடிப்போம். ஏன்னா 23 படம் பண்ணிட்டேன், ஒன்னு கூட ரீமேக் பண்ணல நானு. அதனால ரீமேக்ல எனக்கு பெரிய விருப்பம் இல்லை. இதுல ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போறாரு. ஏன்னா அந்தந்த படங்கள் அதாவது ஒவ்வொரு எவர்கிரீன். ஆனா போய் உட்காந்த உடனே இந்த மதராசி படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாப் அப்படி சொல்லி முடிச்சாரு. சொல்லி முடிச்ச உடனே எனக்கு பயங்கர சந்தோஷமாயி போச்சு, மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா முதல்ல ரீமேக் இல்லைன்னு முடிவாயிடுச்சு. அதன் மூலம் சொல்லி முடிச்ச உடனே அந்த ஃபர்ஸ்ட் ஹாப் அவ்வளவு கிரிப்பா இருந்தது. சரி ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸ் விட்டுட்டு நான் செகண்ட் ஹாப் அதுக்கப்புறம் சொல்றேங்கன்னாரு. நீங்க செகண்ட் ஹாப்பே சொல்ல வேணாம் சார்னா ஆனா சொல்லிட்டு கேட்டுட்டேன் நான். கேட்ட பிறகு இந்த படம் என்னுடைய திரைவாழ்வில் மிக முக்கியமான படமாக இருக்கும் அப்படின்னு ட்ரெய்லர் கூட பார்த்தோம். பக்கா ஆக்ஷன் படம் வந்து. ஏன்னா சிவகார்த்திகேயனுக்கு ஆரம்பத்துல இருந்து வர விமர்சனம் என்னன்னா இவர் வந்து ஒரு நவீன பாக்கியராஜ். இவர் வந்து பாக்கியராஜ் எப்படி முருங்கா மேட்டர்லாம் வச்சு ஃபேமஸ் ஆனாரோ அது மாதிரி இவருக்கு இவ்வளவு தாங்க வரும். இவருக்கு காமெடி தான் வரும், இவருக்கு ஆக்ஷன் வராது, இவர் சும்மா இது பண்ணிட்டு போயிடுவாரு. நீங்க அமரன்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு ராணுவ அதிகாரியுடைய பயோபிக் அதுல பெரிய ஆக்ஷன்லாம் ஒன்றும் பண்ணல. மாவீரன் படத்துல இவருக்கு ஆக்ஷனே செட் ஆகல, பண்ணார கண்டி. இந்த மாதிரியான விமர்சனங்கள் தொடர்ச்சியா இருக்குது. வந்து அவரை வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஒரு விஷால் இடத்துல கூட வந்து வைக்கிறதுக்கு யாரும் முடிவு பண்ணல. அந்த விஷால் சும்மா சொல்ல நான் வந்து விஷால் புரட்சி தளபதி அவர் ஒரு பக்கம் வந்து தூள் கிளப்பிட்டு இருக்காரு. அந்த ஆக்ஷன் அளவு கூட இவரை கொண்டு வந்து சேர்க்கலன்ற ஒரு மன வருத்தம் சிவகார்த்திகேயனுக்கு எப்பவுமே உண்டு. இந்த படம் மதராசி அப்படியாப்பட்ட ஒரு ஆக்ஷன் படமா இருக்கும்னு அவர் நம்புறாரு.